வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம் மற்றும் வேளாண் வானிலை. தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் துவரை வகைகளும் சாகுபடி முறைகளும் குறித்து சிவகங்கை மாவட்டம் செட்டிநாடு மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி கண்ணன் அவர்கள் தரும் தகவல்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம் வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. உயர் தொழில்நுட்ப பசுமை குடிலில் ஜெர்பரா மலர் சாகுபடி குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தாலுகா உத்துனாப்பள்ளி கிராம விவசாயி பி அப்துல் ஹபீஸ் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் ஆரோக்கியமான கறவை மாடு வளர்ப்பு குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை பராமரிப்பு விரிவாக்க கல்வித்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் சி மணிவண்ணன் வழங்கும் ஆலோசனைகள். தொடர்ந்து வேளாண் சந்தையில் திருச்சி அண்ணாநகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் வடகிழக்கு மண்டலத்திற்கான வானிலை அறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. தேசிய தோட்டக்கலை இயக்ககமும் தமிழ்நாடு தோட்டக்கலை துறையும் இணைந்து மலர் சாகுபடியை அதிகரிக்கவும் மலர் சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கவும் பல்வேறு தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. அந்த வகையில் உயர் தொழில்நுட்ப பசுமை குடிலில் ஹெர்பரா மலர் சாகுபடியில் ஈடுபட்டுள்ள கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தாலுகா உத்தனாப்பள்ளி கிராம விவசாயி பி அப்துல் ஹபீஸ் தனது மலர் சாகுபடி அனுபவம் குறித்து கூற கேட்டபோது, நான் ஃபஸ்ட்டு ஒரு 10 வருஷமாக விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரு 5 வருஷம் நான் ஓப்பன் ஃபீல்டில் விவசாயம் பண்ணிகிட்ருந்தேன். ஓப்பன் ஃபீல்டில் அந்தளவுக்கு இது இல்லாமனால இந்த தோட்டக்கலை ஆஃபீஸர் இதெல்லாம் க்ரீன் ஹவுஸ் எப்படி போடுறதுக்கு ஐடியா கொடுத்தாங்க. அது ஐடியா நம்ம பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ ஒரு 5 வருஷமாக பண்ணிகிட்ருக்கிறேன். கடவுள் புண்ணியத்தில் பரவாயில்லை, நல்லா இருக்குது. இப்போது ஜர்பரா போட்டுட்ருக்கிறேன். இந்த கேஎஃப் கம்பெனி ஜர்பரா போட்டுட்ருக்கிறேன். இப்போ போடும்போது இப்போ எல்லாமே செலவு போவா நல்லா வருமானம் கிடைக்குது. 2000 ஸ்கொயர் மீட்டர் நான் பாலிஹவுஸ் போட்டிருக்கிறேன். தோட்டக்கலை ஆஃபீஸருங்க சொல்லுறதுனால 2000 ஸ்கொயர் மீட்டர் போட்டிருக்கேன். அதுலேருந்து நல்லா சப்சிடி எல்லாம் 50% சப்சிடி கொடுத்துருக்குறாங்க. அதனால் மறுபடி எடுத்து இந்த மண் டெஸ்டிங் எல்லாம் பண்ணி இந்த உரம் சப்சிடி ட்ரிப்பு கூட நமக்கு சப்சிடி தான் கொடுத்துருக்குறாங்க. 100% சப்சிடி கொடுத்துருக்குறாங்க. அந்த ட்ரிப்புனால மண் சாயல் டெஸ்டிங் எல்லாம் பண்ணி கொடுத்ததுனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த ட்ரிப்பில் நமக்கு உரம் விடுறதுனால நல்லா ஃப்ளவர்ஸோட ஸ்ட்ரென்த்து, ஃப்ளவர்ஸோட நல்லா கலரு நல்லா வருது. அது ரெண்டாவது நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு டைரெக்டாக மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் நாங்கள் பூ அரெஸ்ட் பண்ணுறோம். 2000 ஸ்கொயர் மீட்டருக்கு எனக்கு நார்மலாக ஒரு 400 பஞ்சு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கிடைக்குது. நான் டைரெக்டாக மார்க்கெட்டை எடுத்துகிட்டு போகிறதுனால நல்லா ஓரளவுக்கு நல்லா வருமானம் கிடைக்குது. ஒரு பஞ்சுக்கு 10 பூ போடுறோம். அது நம்ம மார்க்கெட்டிங் போயிட்டு வரும்போது மார்க்கெட்டிங் நல்லா பண்ணிகிட்ருக்குறோம்.
நமக்கு வருமானம் வந்து எல்லாம் 20 பேர் நம்மக்கிட்ட லேபர்ஸ் இருக்கிறாங்க. எல்லாம் போக நமக்கு ஒரு எல்லாம் போக நமக்கு ஒரு 75,000 மினிமம் கிடைக்குது. ஒரு பஞ்சு வந்து சில டைமில் 70, 80 எல்லாம் போகுது. நம்ம ஒரு அவரேஜாக கணக்கு போடும்போது நமக்கு ஒரு 50 ரூபாயிலேருந்து 40 ரூபாய் வரைக்கும் ஒரு அவரேஜ் கிடைக்குது. எனக்கு இப்போது நம்ம இண்டஸ்ட்ரியில் கூட வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அதோட நமக்கு தோட்டக்கலை ஆலோசனை கொடுத்ததுனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது எந்த தோட்டக்கலையில் கொஞ்சம் வேலைங்க வந்து இப்போ 50% சப்சிடி தர்றாங்க, 50% சப்சிடி தர்றாங்க, 100% கூட சப்சிடிக்கு சில கிடைக்குது. அதனால் அவங்க ஆலோசனையிலேருந்து நாங்கள் பண்ணுறதுனால ரொம்ப நமக்கு விவசாயத்தில் நல்ல லாபம் இருக்குது. மேலும் தகவலறிய விவசாயி பி அப்துல் ஹஃபீஸ் அவர்களை 09443633298 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். கறவை மாடுகளின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமுடன் இருந்தால்தான் தரமான பால் அதிக அளவில் கிடைக்கும். ஆகவே கறவை மாடுகளை நல்ல முறையில் ஆரோக்கியமாக வளர்க்க அவற்றை தாக்கும் முக்கியமான 3 நோய்கள், அவற்றின் அறிகுறிகள், நோயின் தாக்குதலிலிருந்து பாதுகாக்கும் முறைகள் மற்றும் பாலை நல்ல வகையில் உற்பத்தி செய்து அதிக லாபம் அடையும் வழிவகைகள் குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை பராமரிப்பு விரிவாக்க கல்வித்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் சி மணிவண்ணன் தரும் விளக்கம். வணக்கம் வேளாண் பெருமக்களே. இன்றைய ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் கறவை மாடு வளர்ப்பவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளில் கறவை மாடின் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளை பற்றி இன்றைக்கி பார்ப்போம். அதாவது கறவை மாடுகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்தி நம்ம பண்ணையாளர்களுக்கும் சரி நாட்டுக்கும் சரி பெரிய பொருளாதார இழப்பை ஏற்படுத்தக்கூடியதாக 3 பிரச்சனைகளை சொல்லலாம். முதலாவது வந்து கோமாரி நோயினுடைய தாக்கம், இரண்டாவது வந்து மடிவீக்க நோயினுடைய தாக்கம், மூன்றாவது வந்து குடற்புழுக்களின் தாக்கம். ஒரு ஆராய்ச்சியின் பயனாக இந்த 3 பிரச்சனைகள் தான் தலையாய பொருளாதார இழப்பை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனையாக கண்டறிஞ்சிருக்காங்க. இந்த 3 பிரச்சனைகள் இல்லாமல் பருவநிலை மாற்றங்கள்னாலையும் அதனுடைய உடல் ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகள் வருது. குறிப்பாக எப்படி நமக்கு கோடை காலத்தில் நிறையா பிரச்சனைகள் வருதோ அதே மாதிரி கறவை மாடுகளுக்கும் கோடை காலத்துலேயும் அதே மாதிரி மழை காலத்துலேயும் பிரச்சனைகள் கறவை மாடுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதிக்குது. இதுதான் வந்து அதனுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த முக்கியமான பிரச்சனைகள். முதலாவது நான் சொன்ன இந்த கோமாரி நோய். இந்த கோமாரி நோய் பல பகுதிகளில் பல பேரில் சொல்கிறாங்க. கால்காணை, வாய்க்காணைன்னு சொல்கிறாங்க, கசப்புன்னு சில பகுதிகளில் சொல்கிறாங்க. இந்த கோமாரி நோயினுடைய அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய குழம்பு மற்றும் வாயில் வந்து ஃபஸ்ட்டு கொப்புளங்கள் தோன்றி பின்ன அது புண்ணாக மாறும். இதனால் என்ன ஆகும்னா கால்நடைகளுடைய தீவனம் எடுக்கும் திறன் பாதிக்கப்படுவது, அதற்கு ஜுரம் ஏற்பட்டு அது தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே அதனுடைய உற்பத்தி திறன் பாதிக்கக்கூடிய பிரச்சனை அதுக்கு ஏற்படும். அதாவது ஒரு முறை கோமாரி நோய் கண்ட பசுமாட்டிலேருந்து பாலின் அளவு அது வாழ்நாள் முழுவதுமே குறைஞ்சிரும். இதனால் இந்த கோமாரி நோயை வந்து நாம் வர்றதுக்கு பின்னாடி பார்க்குறத விட அது வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறது தான் சிறந்த வழி. அதாவது கோமாரி நோய்க்கு என்ன சொல்கிறாங்கன்னா 4 மாத வயதில் முதல் ஊசியும் அதற்கப்புறம் ஒவ்வொரு 4 மாதமும் இந்த தடுப்பூசியை போட்டுக்க சொல்கிறாங்க. அதாவது வருஷத்துக்கு 3 முறை இந்த தடுப்பூசி போடணுன்னு நம்ம அறிவியல் ரீதியாக பரிந்துரைக்கப்படுது. இந்த கோமாரி நோயுடைய பிரச்சனையை சரி பண்ணணுங்கிறதுக்காக நமது அரசாங்கமே கால்நடை பராமரிப்புத்துறையின் மூலமாக விலையில்லா கோமாரி நோய் தடுப்பூசி திட்டத்தை அறிமுகப்படுத்தி விவசாயிகள் இருக்கிற இடத்துக்கே வந்து இந்த கோமாரி நோய் தடுப்பூசியை போடுறாங்க. இதை நீங்கள் தவறாது பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் தடுப்பூசி போட்டு உங்கள் கால்நடைகளை, உங்களுடைய கறவை மாடுகளை நிச்சயம் கோமாரி நோய் வராமல் தடுக்கலாம். அது உங்கள் கையில் தான் அது இருக்குது. அடுத்ததாக நான் சொன்னது மடிவீக்க நோய். இந்த மடிவீக்க நோய் வந்து ஒரு ஆராய்ச்சியில் என்ன தெரிய வந்திருக்குன்னா 40% கறவை மாடுகள் இந்திய அளவில் மடிவீக்க நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ நான் அந்த சொன்ன விஷயத்தை வச்சே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு. ஆனால் இது நம்ம பெரிய பிரச்சனையாக எடுத்துக்கிறது இல்லை. ஏதோ திடீர்னு பால் கலர் மாறிடுச்சு சார், பாலில் ரத்தம் வருது, பாலில் சீல் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து ரொம்ப காலந்தாழ்த்தி வைத்தியத்துக்கு கொண்டு போகிறோம். அதுக்குள்ளே அதனுடைய காம்பு பாதிக்கப்பட்டுருது.
அந்த காம்புலேருந்து வரக்கூடிய பால் குறையிறதுனால அவருடைய பால் உற்பத்தியும் பாதிக்கப்படுது. இதனால் தனிநபர் வருமானம் குறையிறதோட நாட்டோட பொருளாதாரமும் பெரிய அளவில் இதனால் பாதிக்கப்படுது. இந்த மடிவீக்க நோயை வந்து ஒரு எளிய பராமரிப்பு முறையின் மூலமாக நம்ம தடுக்க முடியும். பொதுவாக அந்த கறவை மாடுகளுடைய பால் மடியில் உள்ள காம்புகளுடைய அமைப்பை பார்த்திங்கன்னா பால் கறந்து அரை மணி நேரத்துக்கு தான் அதனுடைய துவாரம் திறந்துருக்கும். அதுக்கப்புறம் அதனுடைய துவாரம் வந்து மூடிடும். அதனால் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எந்த கிருமியும் அது வழியாக உள்ளே போக முடியாது. ஸோ அந்த அரை மணி நேரம் அந்த கறவை மாடை நம்ம கீழே படுக்க விடாமல் அதற்கு பசுந்தீவனம் அல்ல பிற தீவனங்களை அழித்து அந்த நேரத்தில் பால் கறந்த பிறகு கொடுத்தோன்னா அது தீவனத்தை தின்னுக்கிட்டு படுக்காமல் இருக்கும். இதனால் அந்த அரை மணி நேரத்தில் அந்த காம்பு துவாரம் மூடப்பட்டு அதன் பிறகு அது கீழே படுத்தாலும் எந்தவித இன்ஃபெக்ஷனும் ஏற்படாது. இந்த சின்ன எளிய பராமரிப்பின் முறையின் மூலம் நம்ம மடிவீக்க நோய் வராமல் தடுக்கலாம். வந்ததுக்கு பிறகு உடனடியாக கால்நடை மருத்துவரின் ஆலோசனையோட நம்ம முறையான சிகிச்சை அளிச்சுக்கணும். அப்புறம் குடற்புழு நீக்கம் நீங்கள் வருஷத்துக்கு 2 முறை தவறாது செஞ்சுட்டே வந்தீங்கன்னா குடற்புழுவின் தாக்கத்தையும் நீக்கலாம். நம்ம என்ன குடற்புழு தாக்கம் இருக்குதுன்னு தெரியாமல் பண்ணுறதை விட சில முறை நம்ம அருகாமையில் உள்ள கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக மையங்களுக்கு சென்று அதனுடைய சாணத்தை கொடுத்து பரிசோதித்து குடற்புழு தாக்கம் இருக்குதான்னு பார்த்து அதற்கேற்ற மருந்துகளை கொடுத்தோன்னா நிச்சயம் குடற்புழு தாக்கத்திலேருந்து நம்ம கால்நடைகளை பாதுகாக்கலாம். இந்த முறைகளை பின்பற்றினீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தொடர்ந்து ஒரே மாதிரியான உற்பத்தியை பெற்று நல்ல லாபம் அடையலாம். மேலும் தகவலறிய டாக்டர் சி மணிவண்ணன் அவர்களை 09841170805 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவெளிக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். குழம்புல மசாலா அதிகமா இருக்கு. எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுன்னு. அட நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன். ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கிருமி நாசினிய போடுறீங்க. அப்ப அது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும். நினைவுல வையுங்க, கிருமி நாசினி விஷத்தன்மை கொண்டது. டப்பாவுல எழுதப்பட்டிருக்கும் அளவுல தான் மருந்த போடணும். முதலில் ஃபெரோமோன் ட்ராப், லைட் ட்ராப், உதவும் கிருமிகள், உயிரி கிருமி நாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமி நாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை மாலை கையுறை, மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கிட்டேன் ராணி, இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல? कहानी छोड़ जा कुछ तो निशानी छोड़ जा कौन அப்பா, ஐ புதுக்கொடை. அம்மா இங்க பாரு பாரு, அப்பா புதுக்கொடை வாங்கி வந்திருக்காரு. எவ்வளவு அழகா இருக்குல்ல. இனிமே நீ மழையில நனைய மாட்ட. இந்தா இத பிடி. இது நம்ம வீட்டுக்கான கொடை, நம்ம விவசாயத்துக்கான கொடை, நம்ம எதிர்கால பாதுகாப்புக்கான கொடை. என்ன சொல்றீங்க? அட கடவுளே, இது பயிர் காப்பீடுமா. பயிருக்கு வறட்சி, வெள்ளம், புயல், பூச்சி அப்புறம் நோய் தாக்கிச்சுன்னா அரசோட இந்த திட்டத்துல பயிருக்கு நஷ்டஈடு கிடைக்கும். காப்பீட்டுக்கு எவ்வளவு செலவாச்சு? ரொம்ப கம்மி. பிரீமியம் கட்டுறதுல கவர்மெண்டே பண உதவி செய்யுது. இந்திய அரசின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அறிவிக்கப்பட்ட தானிய வகைகளான நெல், கோதுமை, எண்ணெய் வித்துக்கள், ஆண்டு பயிர்கள் மற்றும் பணப்பயிர்களான கரும்பு, பருத்தி, தென்னை ஆகிய பயிர்களுக்கு காப்பீடு செய்யப்படுகிறது. காப்பீடு கட்டணத்தில் மத்திய மாநில அரசுகளால் மானிய உதவியும் தரப்படுகிறது. தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டம், மாற்றி அமைக்கப்பட்ட வேளாண் காப்பீட்டு திட்டம், வானிலை அடிப்படையிலான பயிர் காப்பீட்டு திட்டம், தென்னை மற்றும் எண்ணெய் பனை காப்பீட்டு திட்டம் ஆகியன செயல்படுத்தப்படுகின்றன. குருவி நெல் பயிருக்கு ஜூலை 31ஆம் தேதி பதிவு செய்ய கடைசி நாளாகும். மற்ற பயிர்களுக்கு மாநில அரசு மூலமாக பரிந்துரைக்கப்பட்ட 30/9/2015 கடைசி நாளாகும். பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கு தங்கள் வட்டார விவசாய அலுவலர், வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் அல்லது அருகாமையில் உள்ள வணிக வங்கி கிளையினை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 1801801551 எண்ணிலும் www.farmer.gov.in இணையதளத்தையும் பாருங்கள். அட, இந்த கொடை ரொம்ப நல்லா இருக்கே. பயிர் காப்பீட்டு திட்டத்தினால் பயனடையுங்கள், எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இனி வருவது வேளாண் சந்தை.
வேளாண் சந்தையில் திருச்சி அண்ணாநகர் உழவர் சந்தையில் காய்கறி வகைகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 38 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 24 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வடகிழக்கு மண்டல மாவட்டங்களான திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 61.6%ஆகவும், காற்றின் வேக மணிக்கு 5.2 கிலோமீட்டர் ஆகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 20.2%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 32.5 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழை அளவு 0.8 மில்லிமீட்டர் ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 529.1 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 999.8 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 2ஆகவும் இருந்தது. வானிலை அறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான தரைக்காற்று மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்தியறிக்கை நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம். இதை கேளு. என்கிட்ட என்ன சொல்ல போறீங்க? போய் அவகிட்ட சொல்லுங்க. யார்கிட்ட? அதான் உங்க மொபைல் போன். காலையில, சாயங்காலம், ராத்திரி, பகலுன்னு ஒட்டிட்டு இருக்கீங்க. கேட்டா விவசாய கால் சென்டர் பேசிட்டு இருக்குன்னு சொல்றீங்க. ஓ, இதுதான் விஷயமா? ஆமா, என்னாச்சு? இப்பெல்லாம் பேசுறது இல்லையா? இப்பெல்லாம் பேச்சு சீக்கிரமா முடிஞ்சிருது. அப்படியா? ஆமா, இப்ப அதிக லைன்கள் மற்றும் சிறப்பு தொழில்நுட்பம் மூலமா வேளாண் நிபுணர்கிட்ட சீக்கிரமா பேச முடியுது. எப்போது லைன் பிஸியா இருந்தா நம்ம பிரச்சனையை போன்ல ரெக்கார்ட் பண்ணலாம். அங்க இருந்து போனும் வந்துடும். நம்ம பிரச்சனைக்கு தீர்வு மெசேஜ் மூலமாவும் வந்துடும். இதோ பாரு, வந்துருச்சு. ஆஹா, இனிமேல் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆமா, அதான் திடீர்னு என் மேல இவ்வளவு அன்பு எப்படி வந்ததுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். விவசாயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியா முழுவதிலும் எந்த போனில் இருந்தும் ஹெல்ப்லைன் நம்பரை தொடர்பு கொள்ளவும். விவசாயிகளின் நண்பன், விவசாயிகள் கால் சென்டர். புரதச்சத்து நிறைந்த துவரை குறைந்த மழையை கொண்டு வளரும் பயிராகும். இதன் சாகுபடியில் முக்கியமாக கருதப்படுவது பூக்கும் பருவமாகும். இதன் தேவையை கருத்தில் கொண்டு சாகுபடியை அதிகரிக்க முக்கியமாக விவசாயிகள் மேற்கொள்ள வேண்டிய 5 சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து சிவகங்கை மாவட்டம் செட்டிநாடு மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி. கண்ணன் அவர்கள் தரும் விளக்கம். விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். தினம் இன்றைக்கி இப்போ நம்ம பார்த்துருக்குது பார்த்திங்கன்னா துவரை பயிர். பார்த்திங்கன்னா துவரை பயிர் நம்ம அன்றாட வாழ்வில் ஒரு முக்கிய பயிராக இருக்குது. ஏன்னா இது புரதச்சத்து நிறைந்திருக்கு. அது பார்த்திங்கன்னா நம்மளுடைய அன்றாட உணவு பழக்கங்களில் ஒரு முக்கியமான பயிர். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம துவரை உற்பத்தியில் இன்னும் தன்னிறைவு அடையலை. நம்ம நிறைய வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணிகிட்ருக்கோம். இதை போக்குவதற்கு பார்த்தீங்கன்னா மானாவாரிக்குன்னு ஏற்ற ஒரு மிகச்சிறந்த பயிர் துவரை பயிர். துவரையை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம குறைந்த அளவு மழை இருந்தால் போதும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா துவரை முக்கியமாக 2 வகையாக பிரிக்கலாம். நீண்ட கால ரகம் இருக்குது, அதுக்கடுத்து குறுகிய கால ரகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த செம்மண் மானாவாரியில் துவரை செய்கின்ற விவசாயிகள் பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன ரகம் போடுவீங்கன்னா பார்த்திங்கன்னா வம்பன் 3 அது ஒரு குறைந்த 120 நாளில் வந்துடும். அதுக்கடுத்து வம்பன் 2 அது பார்த்திங்கன்னா 160 நாள்லேருந்து 180 நாள் ஆகும். அதுக்கடுத்து மிகவும் குறுகிய கால ரகம்னா கரிசல் மண்ணுக்கு ஏற்றது அருப்புக்கோட்டை 1 அது ரொம்ப குறுகிய ரகம். 100 நாட்கள் 110 நாட்களில் வந்துடும். அதுக்கடுத்து நம்ம கோவை மாவட்டம் மண்டலத்தை போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா
மானாவாரியில் துவரை வந்து பார்த்திங்கன்னா கோஆர்ஜி வந்து கோயம்புத்தூர் 7 என்ற துவரை ரகம் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுவும் நல்லா வந்து அந்த மண்டலத்தில் வந்து நல்லா மானாவாரியில் நல்லா சிறப்பாக வந்து மகசூல் கொடுத்துட்ருக்கு. இந்த ரகங்களை முக்கியமாக வந்து துவரையை பொறுத்த மட்டும் விதைக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். எப்படின்னா துவரை பயிர் விவசாயி உங்களுக்கு நல்லா தெரியும், அது வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ சென்சிட்டிவ். அது வந்து அந்த பீரியட் அந்த ஷார்ட் டே லென்த்து அந்த பீரியடில் இருந்தால் தான் பூக்கும். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா எல்லா துவரை ரகங்களுமே பார்த்திங்கன்னா நவம்பரில் டிசம்பரில் தான் பூக்கும். நவம்பர் டிசம்பரில் பூக்க மாதிரி நம்ம விதைக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா நீண்ட கால துவரை விதைச்சாலும் ஆடி முதல் வாரத்திலே விதைச்சிடணும். இல்லை நம்ம குறுகிய கால ரகமான வம்பன் 3 இல்லை கோஆர்ஜி 7 அல்லது அருப்புக்கோட்டை 1 இந்த மாதிரி துவரையை விதைக்கும் போது நீங்கள் வந்து கடைசி ஆடியினுடைய கடைசி அல்லது ஆவணியினுடைய முதல் வாரத்தில் விதைச்சிங்கன்னா அந்த பூக்கிற தருணம் வந்து அந்த நவம்பர் கடைசி அல்லது டிசம்பரில் தான் பூக்குன்ற நேரம் கரெக்டாக வரும். அப்போ வந்து கரெக்டான டயத்தில் பூக்க ஆரம்பிக்கும். இல்லை நீங்கள் பருவம் தவறி விதைச்சிட்டிங்கன்னா, இல்லை முன்னாலேயோ இல்லை அதாவது காலத்தை கடந்த விதைச்சிட்டிங்கன்னா பூக்காமையே பயிர் அப்படியே பச்சையாகவே இருக்கும். அடுத்த சாட்டையிலிருந்து பெரிய வரும்போது தான் அந்த பயிர் பூக்க ஆரம்பிக்கும். ஆனால் அந்த கவலையை போக்குறதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோஆர்ஜி கோயம்புத்தூர்லேருந்து வெளியான 7 துவரை ரகம் வந்து எப்போ வேணாலும் விதைக்கலாம். மானாவாரியில் முக்கியமாக வந்து எப்படி துவரையை வந்து பயிர் சாகுபடி பண்ணுறதை உங்கள்ட்ட சொல்கிறேன். இப்போ நீங்கள் நல்லா கேட்டுங்க. கருத்தில் ஒரு 5 முக்கியமான பாயிண்ட் இருக்குது. உண்மையாக வந்து மானாவாரிக்கு வந்து 2 முறை சாலை சேர்ந்து கொஞ்சம் ஆளை வச்சு வந்து விதைக்கிறது. அதுக்கடுத்து வந்து ஆள் இல்லா காலங்களில் இப்போ வந்து ஆள் பற்றாக்குறை அதிகமாக இருக்கனால இப்போ மெஷினரிஸ் நிறைய கருவிகள் வந்துடுச்சு. கருவியை வச்சு 3 அடி இடைவெளியில் மிக விதைச்சிடலாம். பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்தில் 1 ஏக்கர் விதைச்சி முடிச்சிடலாம். இது மாதிரி விதைக்கும் போது பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து ஒன்று வந்து சரியான தருணத்தில் ஈரத்தில் விதைச்சிடலாம். 2வது வந்து 3 அடி, அதாவது நீண்ட கால ரகம்னா வந்து 4 அடி விட்டுக்கலாம். குறுகிய கால ரகத்துக்கு வந்து 3 அடி விட்டிங்கன்னா போதும். இடையில் வந்து நீங்கள் களை மேலாண்மை ரொம்ப முக்கியம். களை மேலாண்மை வந்து இயந்திரமயமாக்கல், அதான் 3 அடி விட சொல்கிறேன். இயந்திரமயமாக்கல் மூலம் அழகாக வந்து பார்த்திங்கன்னா இப்போக்கி நிறைய வீடர் வந்துருச்சு. நம்ம பவர் வீடர் வச்சு அழகாக வந்து களையை வந்து கரெக்டாக இது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா 40ஆம் நாள் ஒரு களை கண்டிப்பாக வந்து இயந்திரத்து மூலம் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து 60ஆம் நாள் 60 to 80 நாட்கள் இன்னொரு களை எடுத்துட்டிங்கன்னா எந்த களை தொந்தரமே வராது. 60 நாளைக்கு மேலே பயிர் மூடிடும். அதுலேருந்து விழுகின்ற இந்த அந்த இலைதலைகள்லாம் உதிர்ந்து நல்லா கவர் ஆகிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா களையும் முளைச்சி வராது. அதுக்கடுத்து வந்து அதில் வந்து ஒரு ஹெக்டேருக்கு வந்து 2 டன்னு வந்து அந்த இலை உதிர்ந்து விழுகுது. அதனால் வந்து குறைந்தபட்சம் 800 கிலோ வந்து கரிமச்சத்து 800 கிலோ வந்து மண்ணுக்கு வந்து கிடைக்குது. துவரையை பொறுத்த வரைக்கும் ஒரு 300 பூ ஆவரேஜாக பார்த்தோன்னா மானாவாரியில் 250 to 300 பூ வந்து பூத்து வரும். ஆனால் அதில் காயாக மாறுறது பார்த்திங்கன்னா 45 to 60 காய்கள் தான் வரும். ஏன்னா இப்போ நிறைய பூக்கள் வந்து உதிர்ந்துடும். அந்த பயிர் வகைகளில் முக்கியமாக வந்து எல்லா பயிர் வகைகள்லையும் பூக்கள் நிறையா பூக்கும், ஆனால் காயாக மாறுற திறன் கம்மி. இந்த துவரையிலையும் அது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. அதில் பார்த்திங்கன்னா துவரையில் வந்து ஒரு 250 to 300 பூ பூத்துச்சுன்னா 45 காய்கள் 50 60 காய்கள் தான் வரும். இதை இன்னும் நம்ம ஒரு 20 காய்கள் உயர்த்தணும்னா மகசூலை நல்லா வந்து விவசாயிக்கு ஒரு 100-150 கிலோ மகசூலை கூட்டி கொடுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா முக்கியமான தொழில்நுட்பம், பூக்கிறதுக்கே வந்து இடையில அந்த நுனி கிள்ளுதல்னு சொல்லி ஒன்று பண்ணுவாங்க. வந்தோடனே ஒரு 60 நாளில் ஒரு 60 to 75 நாளில் ஒரு நுனி கிள்ளுதல் பண்ணிட்டீங்கன்னா நல்ல சிம்புகள் அதிகமாக அடித்து அதுலேருந்து பூக்கள் நிறைய வரும். அதுக்கிட்ட வந்த பின்னால் பூக்கள் வந்துக்கிட்டு இருக்கு, 75% பூக்கள் வந்துடுச்சு. அந்த தருணத்தில் பூவிலிருந்து காயாக மாறுகின்ற திறனை அதிகரிக்க வேண்டும் என்றால் அதுக்கு தான் நம்ம வந்து இந்த பிளானோபிக்ஸ் NAன்னு ஒரு இது இருக்குது. அது வந்து 4.5 ml 5 லிட்டர் தண்ணியில் கலந்து ஒரு 10 லிட்டர் டேங்க் வச்சிங்கன்னா ஒரு 8 ml முதல் 10 ml NA கலந்துட்டு நல்லா இலையில் படுற மாதிரி அடிச்சிட்டிங்கன்னா இந்த பூவிலிருந்து காயாக மாறக்கூடிய திறன் அதிகமாகும். ஒரு செடிக்கு 10 காய்களையோ 5 முதல் 10 காய்களை வந்து அதிகப்படுத்தினாலே நம்ம 100 to 150 கிலோ மகசூலை மானாவாரியில் அதிகரிக்கலாம். இந்த மாதிரி ஒரே நேரத்தில் பூக்கிற வெரைட்டியை வந்துட்டதுனால நீங்கள் உங்களுக்கு அதை இந்த மாதிரி மற்ற ரகங்களை யூஸ் பண்ணுறத விட இந்த ரகம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரே நேரத்தில் அறுவடை பண்ணிக்கலாம், ஆள் செலவும் குறைவு. அதனால் நல்ல வந்து கோஆர்ஜி செவனை பொறுத்த வரைக்கும் ஏக்கருக்கு ஒரு 450 கிலோ எடுக்கலாம் மானாவாரியை பொறுத்த வரைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஹெக்டேருக்கு வந்து 1400 கிலோ வரைக்கும் நல்லா மகசூல் எடுத்தேன்னா அது வந்து நல்ல ஒரு மகசூல்.
அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதனால் செலவும் கம்மியாகும். ஒரே நேரத்தில் அறுவடை பண்ணி நம்ம அடித்து எடுக்கும்போது செலவும் கம்மியாகும். அதனால் விவசாயிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு துவரை வந்து ஒரு மாற்று பயிர், ஒரு மகசூலை நல்லா தருகின்ற பயிர், வருமானத்தை பெருக்கக்கூடிய பயிர், நல்ல வறட்சியை தாங்கக்கூடிய. அதனால் நான் துவரையை கண்டிப்பாக நல்லா பயிரிடுங்க. பயிரிட்டு நல்ல மகசூலை பெறுங்கள், வருமானத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள். மேலும் விவரம் பெற முனைவர் பி. கண்ணன் அவர்களை 0996406231 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். 21/7/2015 செவ்வாய்க்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. பாதுகாக்கப்பட்ட சாகுபடி முறையில் ரோஜா வளர்ப்பு குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை தாலுகா குந்துமாரணப்பள்ளி கிராம விவசாயி ஆர். பைரப்பா தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் எள், நிலக்கடலை, பருத்தி மற்றும் மக்காச்சோளம் பயிருக்கான ஆடிப்பட்ட விலை முன்னறிவிப்பு. வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கோயமுத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விதை மையத்தின் பணிகள் குறித்து இதன் தனி அலுவலர் முனைவர் எம். பாஸ்கரன் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.